அடுத்தது இந்த பேஷண்ட் உடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கு இல்லையா? உள்ள வரும்போது என்ன என்ன மாரி ஒரு மனநிலையில இருக்காங்க அப்படின்றது ஒவ்வொரு விசிட்ல மாறிக்கிட்டே இருக்கும். அத நம்ம கண்கூட பார்க்க முடியும். ஸோ கேன்சருக்கான டெஸ்ட் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கும்போது, அவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இது கேன்சராலாம் இருக்க வாய்ப்பே இல்ல. ஒண்ணுமே இருக்காது. அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் வில்லோட இருப்பாங்க. இன்னும் சில பேரு பயங்கர ஃபியர்ல இருப்பாங்க. ஐயோ! இது கேன்சர்ன்னு சொல்லிருவாங்களோ! அப்படின்ற ஒரு சிவியரான ஒரு பயத்துல இருப்பாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன்ல நம்ம பார்க்குற விஷயம். 2வது கன்சல்டேஷன்ல கேன்சர் இல்லன்னு சொன்னா என்ன நடக்கும்ன்றது நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. யூ கேன் இமேஜின் எனி ஹேப்பி தமிழ் மூவி அதான் நடக்க போகுது. பட் கேன்சர் இருக்குன்னு வந்தா, அடுத்து அவங்க பேஷண்ட் எப்படி இருப்பாங்க? நெறைய சமயங்கள்ல அந்த பேஷண்ட் என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்றது, நம்ம இந்தியன் மென்டாலிட்டி அது. இப்போ ஏஜ் தான் டிட்டர்மைன் பண்ணும். ஏஜ் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 60, 70 வயசுல உள்ள ஒருத்தருக்கு கேன்சர்ன்னு டயக்னோஸ் பண்ணா, அவங்க ஃபர்ஸ்ட்டு என்ன தெரியுமா யோசிப்பாங்க? அனுபவத்தில நாங்க பார்க்குற விஷயத்த சொல்றேன் நானு. தனக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு? இது எப்படி பண்றது? ஏது பண்றது? இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. நெறைய பேர் வாயிலேருந்து வர வார்த்தை என்னன்னா, "இத்தன வயசுக்கு மேல நான் என் பசங்களுக்கு கஷ்டம் குடுக்கணுமா? நான் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா? எதுக்கு நான் இனிமே அவங்கள சிரமப்படுத்தணும்?" இத சொல்ற பேஷண்ட்ஸ் தான் நெறைய.